இது என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ன்னு சொல்லாம, அந்த ஹெச்‌க்கு பதிலா ஹோப்ன்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட் ஹோப் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு ஹோப்லெஸ்ஸா இருந்த இடத்துல எனக்கு ஹோப் குடுத்தது, ஆ ஒரு கம்பி மாரி கை குடுத்தது அப்படின்னு என்ன வேணா நம்ம மேம்படுத்தி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து இமெயில் கிளாஸ்ல தான் சார் ஜாயின் பண்ணேன். இமெயில் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போம்போது, இன்னைக்கு முடிஞ்சிரும், நாளைக்கு முடிஞ்சிரும்னு நெனச்சுட்டே இருப்பேன். ஆனா என்ன இவ்வளோ நாள் போகுது, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் இமெயில நான் எப்படி பார்த்தேன்னா, ஆ யாருமே இமெயில் எதுக்குடா அனுப்பிட்டு WhatsAppல அனுப்புங்க அப்படின்றோம் நானு. இமெயில்னாலே ஒரு ஸ்பேமு. இமெயில்னாலே என்ன சும்மா அந்த கிரெடிட் கார்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு அனுப்புவாங்க. அதனால இந்த இமெயிலே நான் பார்த்ததில்ல. இமெயில் இன்னொன்னு எப்படி பார்த்தேன்னா, ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணா ஒரு 15 ஜிபி அந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாரி வச்சுட்டு இருந்தேன். இமெயிலோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு அதுக்கப்புறம் புரிய வந்துச்சு. இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்ணா அந்த டைம்ல கூட நான் இமெயில்ல பேச மாட்டேன். WhatsAppல பேசுவேன். அந்த கான்வர்சேஷன் எனக்கு அந்த இமெயில்ல பண்ணதே இல்ல. மேஜரா பண்ணதில்ல. அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியாது. இப்ப அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அந்த நீங்க அந்த அந்த அதே பாயிண்ட் தான் சார். அந்த 39 பாயிண்ட் பார்க்கும்போது, அந்த ஒரு பில்டிங் கட்ட போம்போது சொல்லுவாங்க சார். எப்படி ஆரம்பிக்கணும், எங்க முடிச்சு எங்க அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல சார். இப்படி இப்படி பண்ணா அது குழம்பிரும். அது எப்படி பண்ணணுமோ, அப்படி பண்ணா தான் கடைசியில பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து முடியும். அவுட்புட் ஒரு வீடு மாரி இருக்கும். அந்த வீடு தான் நம்ம ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசினஸ் ஆஃபீஸ். அந்த மாரி அந்த இமெயில் நீங்க பிரிச்சு குடுத்தது எனக்கு ரொம்ப அது இன்ஸ்பைரா நல்லா இருந்துச்சு அது பார்க்க போம்போது.